Hello students, greetings from LearnLead Academy. Already நம்ம TANCET and MAT 2026 ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக ஷார்ட்கட்ஸ் பார்ட் 1 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ வரக்கூடிய TANCET 2026 எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ அந்த வீடியோவும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரெண்டு வீடியோஸோட லிங்க் நான் இப்போ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். யூ கேன் லுக் இன்டு இட். TANCET and MAT 2026 ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மாக் டெஸ்ட் சீரீஸ் அலாட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாக் டெஸ்ட் நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம், அண்ட் ஆல்சோ வி ஹவ் ப்ரொவைடட் ஃப்ரீ மாக் டெஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். ஸோ நீங்கள் அந்த மாக் டெஸ்ட் லிங்க் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா யூ கேன் அட்டெண்ட் தி ஃப்ரீ மாக் டெஸ்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஏஜஸ் பேஸ் பண்ண ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெட் us see Ravi and Dev have an age ratio of 15:8, which will be 5:3 in 10 years time. Their present ages are in the ratio what அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து இப்போ 40 questions நமக்கு கேட்குறாங்க மேட் எக்ஸாமில், அதே வந்து 20 questions வந்து நமக்கு TANCETல கேட்குறாங்க அப்படின்னா டெஃபினெட்லி ஒரு 1/3 பார்ட் வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ் வச்சு நீங்கள் ஆன்சர் சொல்லலாம். இப்போ ஏஜஸ் ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஒரு பேஜுக்கு சால்வ் பண்ணலாம், பட் நம்ம ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம எப்படி எலிமினேட் பண்ணுறது அப்படின்றது தெரியணும். ஸோ அந்த ஷார்ட்கட் தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ ரவி அண்ட் தேவோட ஏஜ் ரேஷியோ வந்து 15:8. நிறைய புக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரவியோட ஏஜ் லெட் us take this X, தேவ்ஸ் ஏஜ் let us take this Y அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருப்பாங்க, பட் நம்ம அது எடுக்காங்க. ஸோ சிம்பிளாக அவங்களுடைய ப்ரெசன்ட் ஏஜ் நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஷுட் டேக் இட் ஆஸ் their first letter of their name. இப்போ ரவியோட ப்ரெசன்ட் ஏஜ் ஆர்னு எடுத்துக்கலாம், அண்ட் தேவோட ப்ரெசன்ட் ஏஜ் டின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இவங்களோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 15/8 சொல்லிட்டாங்க, which will be 5:3 in 10 years டைம்னா, ஸோ ரவிக்கும் 10 years ஜாஸ்தி ஆகும், தேவுக்கும் 10 years ஜாஸ்தி ஆகும். ஸோ 5:3 அவங்களோட ஏஜ் ரேஷியோ. இப்போ அவங்களுடைய ப்ரெசன்ட் ஏஜஸ் வந்து என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ப்ரெசன்ட் ஏஜ் இப்போ கொடுத்துருக்கிறதுல எதுக்கெல்லாம் நம்ம ரேஷியோ எடுத்தா 15:8 வருதுன்னு பார்க்கணும். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் நாட் தி ஆன்சர். 30:16 ரேஷியோ எடுத்தா 15:8 வர சான்ஸ் இருக்கு. 45:14 வர சான்ஸ் இல்லை. 60:32 ஃபோர்த் டேபிள கேன்சல் பண்ணா 15:8 வரும். ஸோ 3 ஆப்ஷன் 15:8 வரும். இப்போ 10 இயர்ஸ்க்கு அப்புறம் சப்போஸ் ரவியோட பெர்சன்டேஜ் 30 அண்ட் தேவோட பெர்சன்டேஜ் வந்து 16 அப்படின்னா ஆஃப்டர் 10 இயர்ஸ்னா ரெண்டு பேர்த்துக்குமே வந்து 10 இயர்ஸ் ஜாஸ்தி ஆயிடும். ஸோ 40 + 26. ஸோ இவங்களுடைய ரெண்டு பேரோட ரேஷியோ வந்து 5:3 வருதான்னு பார்க்கணும். ஸோ 40/26 இஸ் நாட் ஈக்குவல் டு 5:3. கரெக்டுங்களா? ஸோ செகண்ட் ஆப்ஷன் வராது. இப்போ நான் 60:32ன்னு எடுத்துக்கிறேன். ரவியோட பெர்சன்டேஜ் 60, தேவோட பெர்சன்டேஜ் 32 பிளஸ் 10 இயர்ஸ் ஆட் பண்றப்போ 70:42. ஓகே, இப்போ இவங்களுடைய ஏஜ் ரேஷியோ என்னது? ஸோ ஏஜ் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 14 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 5:3 வரும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் யுவர் ஆன்சர். ஆப்ஷன் இ கண்டிப்பாக ஆன்சர் இருக்காது. திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் சால்வ். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால உங்களுக்கு டைம் ஆச்சு, பட் ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் மோர் ஐடியாஸ். ஜஸ்ட் வித்தின் 20 to 30 seconds யூ கேன் சால்வ் அ கொஸ்டின். நவ் the sum of present ages of Varun and couple is 42 years. The ratio of their ages will be after 5 years வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15:11 அப்படின்ட்டாங்க. ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ்னா வருணுக்கும் 5 இயர்ஸ் ஜாஸ்தி ஆகும், கப்பலுக்கும் 5 இயர்ஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ் their ratio is 15:11. வாட் இஸ் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் கப்பல்னு கேட்குறாங்க. ஸோ ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் கப்பல் அப்படின்னு நமக்கு கேட்குறப்போ கப்பலோட ப்ரெசன்டேஜ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ கப்பலோட ப்ரெசன்டேஜ் இப்போ யாருக்கு வந்து ஏஜ் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வருணுக்கு தான் ஏஜ் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, 15:11. அப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறோம். இப்போ சப்போஸ் கப்பல் ஏஜ் 17 எடுத்துக்கலாம். ஓகே, கப்பல் ஏஜ் 17 அப்படின்னா 42 - 17. அப்போ வருண்ஸ் ஏஜ் 42 - 17 is 25. ஓகே, இப்போ வருண்ஸ் ஏஜ் 25, கப்பல்ஸ் ஏஜ் வந்து 17 எடுத்திருக்கேன். ஆஃப்டர் 5 இயர்ஸ் இவங்க ரெண்டு பேரோட ஏஜ் வந்து 30 ஆகும், 22 ஆகும். இஃப் யூ டேக் த ரேஷியோ யூ வில் கெட் 15:11. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். தட்ஸ் ஆல். திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் சால்வ். இதே ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி நம்ம பெருசாக சால்வ் பண்ணலாம், பட் அந்த மெத்தடும் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஆல்சோ மெத்தட் சால்வ் பண்ண தான் வி ட்ரை டு லேர்ன் மோர் ஷார்ட்கட்ஸ். தென் the difference between the ages of Anil and Sudhir is 6 years.
டிஃபரன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ யாரோட ஏஜ் வேணாலும் ஜாஸ்தியா இருக்கு. The ratio between the ages after 4 years. ஆஃப்டர் 4 இயர்ஸ்னா 2 பேருக்குமே 4 இயர்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, 3:4. இப்போ யாரோட ரேஷியோ ஜாஸ்தி இருக்கு? சுதர். அப்போ சுதரோட ஏஜ் ஜாஸ்தி. ஸோ சுதர்ஸ் ஏஜ் மைனஸ் அனில்ஸ் ஏஜ் தான் 16. அவுட் ஆஃப் த ஃபாலோயிங் வாட் கேன் பி த ஏஜ் ஆஃப் சுதர்? ஓகே, இப்போ சுதர்ஸ் ஏஜ் ஜாஸ்தியா இருந்தா அனில்ஸ் ஏஜ் -6 இருக்கும். ஓகே, ஏன்னா 2 பேர்த்தோட டிஃபரன்ஸ் 6 இயர்ஸ். அனில்ஸ் ஏஜ் அவங்களோட கம்மியா தான் இருக்கும். ஸோ 15 - 6 9. இப்போ அனில்ஸ் ஏஜ் வந்து 9 இயர்ஸ். ஓகே, நவ் ஆஃப்டர் 4 இயர்ஸ் அனில்ஸ் ஏஜ் 13, சுதர்ஸ் ஏஜ் 19. ஸோ இவங்களோட ரேஷியோ 3:4 வராது. ஸோ திஸ் இஸ் நாட் தி ஆன்சர். ஓகே, நவ் சுதர்ஸ் ஏஜ் இஸ் 18, அனில்ஸ் ஏஜ் 12. After 4 years, this will become 22 and for Anil it will be 16. Appo ratio 3:4 varadu. Right? Now, Sudhar's age is 20. Anil's age 14. After 4 years, 24, 18. So, in the ரெண்டுத்துக்குமே நான் ரேஷியோ எடுக்கிறேன். Okay, 4:3. Sudhar and Anil's ratio is 4:3. அப்போ அனல் டு சுதர் ரேஷியோ 3:4 சாட்டிஸ்ஃபை ஆகுதா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர். ஸோ உங்களுக்கு லீனியர் ஈக்குவேஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ண தெரியணும். எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல 2 லீனியர் ஈக்குவேஷன்ஸ் தான் நம்ம எப்படி சால்வ் பண்றது அப்படின்ற பேசிக்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். And don't forget to subscribe our channel. Also share this video with all your friends. So TANCET and MAT Superfast online crash course, new batch begins from December 1st. We also provided the link in the description box. All the best, students.